உங்களுக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்கு? இது வந்து மதமாதாவில் போய் மண்ணாடுறாங்க. இங்க எம்பி பதவி தோத்தா கொழும்பு ஓடிவாங்க. ஏனைய விடுதலை இயக்கங்களில் இருந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியும் என்றால் தெரிவு செய்த ஆம்பளையில ready. எமது மக்களுக்காக மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது மாவீரர்களுக்கான அகவனத்தினை தத்துவம் அனைவரும் ஒன்றிணைந்து அகவனத்தினை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சி கொள்கை பிரகடனம். தாயகம், தேசியம், தன்னாட்சி, சுயநிர்ணயம் என்ற உயரிய கோட்பாடு உன்னத தலைவன் வழிகாட்டலில் 2009ஆம் ஆண்டு ஆயுதங்கள் கவனிக்கும் வரையில் எமது மக்களின் விடுவிற்காக எவ்வித சோரமுமின்றி தலைவரோடு களத்தில் ஆயுதத்தில் போராடிய முன்னாள் போராளிகள் என்ற மாபெரும் கர்வத்துடன் இன்று தேர்தல் அரசியல் வழியில் அதே உயரிய கொள்கையை உயிர் மூச்சாக நிறுத்தி மக்கள் மன்றில் நிற்கின்றோம். முன்னாள் போராளியை விட கொள்கை பெற்றுள்ள உறுதியான எமது இனமும் தாயகமும் அடையாளம் காண முடியாது. அந்த அடிப்படையில் ஆயுதம் போராட்டம் இறுதி வரையில் களப்போராளிகளாக போராடிய போராளிகள் சுமார் 12,000க்கும் மேற்பட்ட போராளிகள் ஆயுத மௌனிப்பின் பின் கைது செய்யப்பட்டு இலங்கை இராணுவத்தின் புனர்வாழ்வு எனும் சிறையை மீண்டு இன்று தேர்தல் அரசியல் முறைமைக்குள் வந்துள்ளோம். இத்தனை காலமும் எமது மக்களின் விடுவிற்காக போராடி நாம் ஆயுத மௌனிப்பின் பின் எமது தேசிய அரசியல் தலைவர்கள் எம் மக்களை பார்த்து கொள்வார்கள் என்ற அளப்பெரிய நம்பிக்கையில் ஒதுங்கி இருந்தோம். ஆனால் யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் 4 அரசுகள் மாறியும் வருகின்ற அரசாங்கங்கள் உள்நாட்டுக்குள் தமிழர்களுக்கான எவ்வித தீர்வையும் முன்வைக்காத நிலைமையிலும் எந்த ஒரு தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்களுக்கான நியாயபூர்வமான ஒரு தீர்வினை பெற்றுத்தர முடியவில்லை. ஒரே கட்சிக்குள் தங்களுக்குள் உள்ளான அரசியல் நிலைநிறுத்தல்கள் போட்டிகளும் கட்சிகள் ஒவ்வொருவருக்கும் இடையிலான அதிகார போட்டிகளும் இன்று வடக்கு கிழக்கு தாயகத்தில் நிலை கொண்டுள்ளதே தவிர மக்களுக்கு அரசியல் இடம்பெறுவதாக தெரியவில்லை. தாய் கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சி தொடக்கம் இன்று தலைவர் காட்டிய கட்சி என்று சொல்லப்படுகின்ற கூட்டமைப்பு இதற்கு விதிவிலக்கல்ல. தற்போதைய நிலையில் மக்கள் பிரச்சனையை விட கட்சிகளின் பிரச்சனையை அதிகம் காணப்படுகின்றன. இந்த நிலைமைகளை ஏற்கனவே ஊகித்த காரணத்தினாலேயே போராளிகளாகிய நாங்கள் 2017ஆம் ஆண்டு முதலே போராளிகள் அரசியல் பிரவேசத்திற்கான அத்திவாரத்தினை விட்டோம். புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்ட போராளிகள் ஒன்றிணைந்து புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட நபர்களின் ஒன்றியம் ஒன்றாய் அமைப்பு ஒன்றை ஆரம்பித்தது. அத்துடன்
இணைந்ததாக புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் என்ற பெயரிலேயே ஒரு கட்சியை ஆரம்பித்து செயற்பட்டு வந்தோம். ஆனாலும் எமது தமிழ் அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் மிகுந்த ஓரளவு நம்பிக்கையினால் இதுவரை காலமும் எமது கட்சி செயற்பாடுகள் பொது வழியில் பரந்தளவில் மேற்கொள்ளப்படவில்லை. சிறு சிறு விடயங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தற்போதைய அவதானங்களின் அடிப்படையில் எமது தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் தமிழ் அரசியல்வாதிகள் மீதி இருந்த சிறிதளவு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் இழந்தது. போராளிகளுக்கும் இவர்களின் வேட்கைகள் புரிந்த நிலையில் அரசியல் களத்தில் பகிரங்கமாக நடைபோட வேண்டும். எமது மக்களுக்கான பயணத்தை மீள புதிய வழிகள் முன்னெடுக்க வேண்டும் என்ற நிலை தமிழ் விடுதலை புலிகளுடைய போராளிகள் 10 ஆண்டுகள் நிறைவாக கட்சி முதலியதை தொட்டி இன்றைக்கு கல்வெட்டுத்துறையிலே உமரப்பா புலேந்திரன் உட்பட 12 மாவீரர்களுடைய நினைவு தொகுதிக்கு முன்னால் எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தலைவராங்கும் கட்சியின் தலைவர் அவர்களே, ஏனைய நிர்வாகிகளே, அதுபோல அந்த கட்சியினுடைய அங்கத்தவர்களே, தோழர்களே, தோழிகளே, கேப்டன் பண்டிதர் அவருடைய 40 ஆண்டுகளுக்கு முன்னரும் செவேலியிலே கொல்லப்பட்டு மறைந்தாலும் எல்லா நிகழ்வுகளுக்கும் ஓடோடி வந்து பங்களிப்பு செய்யக்கூடிய அந்த பண்டிதர் அம்மாவுடைய அந்த பங்களிப்பை பாராட்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை அவர்கள் அவசரமாக செய்திருந்தாலும் கூட என்னை அவர்கள் சந்தித்து இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே எனது கடுமையான சோதனத்துக்கு மத்தியிலும் நான் இதிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக இலங்கை தீவிலே ஆண்டாண்டு காலமாக 5-6 நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஒரு தனியரசு நடத்தி வந்த ஈழத்தமிழர்கள் ஆகிய நாங்கள் அந்நிய ஆக்கிரமிப்பாளர்கள் போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் வகையும் கொண்டு எங்களுடைய ஆட்சியை நாங்கள் இழந்தோம். 1619ஆம் ஆண்டு யாழ்ப்பாண ராஜ்யம் வீழ்த்தப்பட்டது. அதன் பின்னர் உள்ளே பன்னி ராஜ்யம் பண்டாரவனின் ராஜ்யம் கூட வீழ்த்தப்படுவதற்கு 1800களிலே தான் சாத்தியமாகியது. 1815 கன்னி ராஜ்யத்தை பிடித்தார்கள். 1833 தான் இலங்கை முழுவதும் ஒரு நாடு என்ற ஒரு நிர்வாகம் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு இன்னும் 200 வருடங்கள் பூர்த்தியாகாத சூழ்நிலையிலே தான் ஆங்கிலேயர் சிங்களவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துவிட்டு சென்ற பொழுது எங்களை கவனிக்கவில்லை. அது தொடர்ந்து அந்த அரசியலமைப்பிலே எங்களுடைய உரிமைகள் மீறப்பட்டதனால்தான் அஹிம்சை போராட்டம் ஆயுத போராட்டமாக மாறி மிக பெரிய அளவிலே தமிழ் விடுதலை புலிகளுடைய தலைமையிலே, மேதகு பிரபாகருடைய தலைமையிலே ஒரு நடைமுறை அரசை, டிஃபெக்டோ ஸ்டேட்டை நிறுவி முப்படைகளுடைய உதவியோடு போராடிய நேரத்திலே தான் சர்வதேசத்தின் சூழ்ச்சி வரையினால் எங்களுடைய அரசு வீழ்த்தப்பட்டது. இந்த முள்ளிவாய்க்கால் போர் கொடூரமாக முடிவெடுக்கப்பட்டு லட்சக்கணக்கிலே மக்கள் கொல்லப்பட்டு பல்லாயிரக்கணக்கிலே மாவீரர்கள் உயிர் தியாகம் செய்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய உடல் அங்கங்களை அவைகளை இழந்து கோடான கோடி சொத்து நட்டத்தை அடைந்து முடிவுக்கு வந்ததன் பின்னரும் கூட இன்னமும் நிலைமைகளிலே பாரதூரமான மாற்றங்கள் எதுவும் இல்லை. இந்த சூழ்நிலையிலே தான் இவர்கள் அரசியல் பிரவேசம் என்று ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். சமஷ்டி குறிப்பிட்டிருக்கிறார்கள். சமஷ்டி என்பது மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். மக்களுக்கு எது வேண்டுமோ மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். சுதந்திர தமிழமா அல்லது இலங்கை தீர்வா என்ற ஒரு பொதுசன வாக்கெடுப்பை சர்வதேச ரீதியில் நாங்கள் கோருவோம் என்ற அளவுக்கு செல்வது எங்களுக்கு ஒரு பொருத்தமான தீர்வு. இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வு இல்லை. இலங்கைக்கு வழியிலிருந்து ஒரு அழுத்தத்தினால் தான் இது தீர்வு வந்தால் வேறு எதுவும் இல்லை என்ற ஒரு நிலைமையை நோக்கி
நகர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான அன்பான கோரிக்கை. அந்த அந்த ஒரு தனிநாட்டுக்காகத்தான் இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அல்லது இந்த லட்சக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை ஈயம் செய்தார்கள். அந்த வழியிலே தொடர்ந்து போராடுவதற்கு கட்சிகள் பல தோன்றினாலும் எல்லாரும் ஒரே நோக்கத்தில், இலங்கையிலே ஈழத்திலே இருக்கக்கூடியவர்களும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் தாய் தமிழர்கள் எல்லாம் ஒரு பொது நோக்கிலே நாங்கள் போராடுவோமாக இருந்தால் அது நிச்சயமாக எங்களுடைய விடுதலைக்கு வழிவகுக்கும். அந்த வகையிலே தான் இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் கவனத்திலே கொண்டு எதிர்காலத்திலே ஏனைய விடுதலை இயக்கங்களில் இருந்தவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வர முடியும் என்றால் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர்கள் முதலமைச்சராக அல்லது நாட்டுக்கு பொறுப்பாக ஏன் வரக்கூடாது என்ற கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்க வேண்டும். கேட்டுக்கொண்டு நெருக்கமாக வேலை செய்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக மக்கள் உங்களுக்கு பின்னால் உங்களை அடையாளம் கண்டு அங்கீகரிப்பார்கள். இப்பொழுது ஒரு தயக்கம், ஒரு பின்னடைவு இருந்தாலும் கூட அதை நீங்கள் பொறுத்து தொடர்ந்து முன்னேற வேண்டும். ஒரு கூட்டு அடிப்படை மற்ற கட்சிகளுடன் சேர்ந்து நீங்கள் இணைந்து முன்னேற கூடாக உங்களுடைய கட்சியை வளர்க்க முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த வகையிலே தமிழக விடுதலை புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்டதாக இலங்கை அரசாங்கம் சொல்லிவிட்டு இன்று தொடர்ந்து தடையை வைத்துக் கொண்டு உலக தலைநகரில் தடையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே ஒரு அச்சம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அச்சத்தை நீங்கள் மீண்டும் ஒரு ஆயுத போராட்டம் வந்தது தேவையில்லை. இது நடந்த ஆயுத போராட்டமே ஒரு இனப்படுகொலையை, தமிழின படுகொலையை நிரூபித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ICC-யிலே, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், மேலதிகமாக நீதிக்கான நீதிமன்றம், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ICA போன்ற உதவியுடன் இனப்படும் இது நிரூபிப்பதாக இருந்தால் ஒரு ஈடுசெய் நீதி கிரிமினல் ஜஸ்டிஸாக எங்களுக்கு இவ்வாறு ஒரு பொது வாக்கெடுப்பு, புலம்பெயர் தமிழர்களும் அந்தந்த நாடுகளில் இருந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு வாக்கெடுப்பை நடத்தி எங்களுக்கு எது வேண்டும் தீர்மானிக்கின்றதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டு எனக்கு இந்த கருத்தை சொல்வதற்கு சந்தர்ப்பம் தந்தமைக்காக நன்றி கூறி விடவிருந்தேன். நன்றி, வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் 10வது ஆண்டு நிறைவு நாள் மற்றும் கொள்கை பிரகடனம் இன்றைய நன்னாளிலே இருந்து கதைக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் ஆனால் நாங்கள் ஆவசமாக உணர்வுபூர்வமாக சில விஷயம் கதைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் உண்மையிலே இங்கே வருகை சேர்ந்திருக்கின்ற எங்களுடைய அழைப்பை ஏற்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தற்போது நகரசபை தவசலராக இருக்கின்ற சுவாசலிங்கம் ஐயா உட்பட எங்களோட மூத்த உறுப்பினர் பண்டிதர் அண்ணாவும் தாயார் உட்பட ஏனைய எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் எங்களோட கட்சியோடு சேர்ந்து பயணிக்க இருக்கின்ற அன்னை கலாமன்ற தலைவர்கள், செயலாளர்கள் அனைவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை இந்த வல்வடித்துறையிலே புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி தலைவராகிய கந்தசாமி இன்பராசா ஆகிய நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் இதில் ஒரு உறுதிமொழி எடுத்து எங்களோட கொள்கை பிரகடனத்தை செய்கிறதுக்காக இன்றைய தினம் தீர்மானித்து நாங்கள் இந்த இடத்துல வருகிறது இந்த விடயத்தை நாங்கள் சர்வதேசம் எங்கும் கொண்டு செல்வதற்காக எங்களுடைய பயணம் இன்றையிலிருந்து ஜனநாயக ரீதியாக ஆரம்பிக்கின்றது என்பதனை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். என்ன உண்மையிலே கொஞ்சம் உயர்த்துறீங்க. உண்மையிலே
இந்த வல்வெட்டித்துறை மக்களுக்கு நாங்கள் ஒரு அறிவுரை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என்னவென்றால் உண்மையில நாங்கள் இந்த இடத்துல தெரிவு செய்தது உண்மையில நாங்களாக வல்வெட்டித்துறையிலே ஒரு அரசியலுக்காக இந்த 12 வேங்கைகளின் தியாகத்திலே எங்களோட கொலை பிரகடனத்தை வெளியிடவும் அல்ல. எங்களுடைய நோக்கம் அரசியல் நோக்கத்துக்கு அப்பாலாக நாங்கள் போராடினாங்க. இன்றைக்கு ஐயா சொன்னது போல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தற்போது நகரசபை கவுன்சிலராக இருக்கின்ற அவர்கள் சொன்னது போல சாதாரணமானவர்கள் இன்றைக்கு எங்கள போராட்டத்துக்கு எதுவிதமான ஒரு சின்ன துளியளவு ஒரு ஏதாவது ஒரு உதவி திட்டமோ அதாவது ஒரு ஹெல்ப் செய்யாதவர்கள் இன்றைக்கு பார்லமெண்டமோ மாநகரையோ பிரதேச சபையிலேயோ இன்றைக்கு இருக்கக்கூட ஏன் புலிகள் இந்த நாட்டை ஆளக்கூடாது? ஏன் நாங்கள் மட்டும்தானா ஆயுத ரீதியாக மக்களுக்காக போராடணும் என்ற ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு மட்டும்தானா திணிக்கப்பட்டிருக்கு? ஏன் இங்கே உள்ள வேணா பிரபாகரன் அவர்கள் எங்களுடைய தேசிய தலைவர், இன்றைக்கு தான் நான் பிரபாகரன் சொல்றேன், இல்லாட்டி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன நாங்கள் இன்றைக்கு வந்தது புலிகள் வந்த இடத்துல எங்களோட தேசிய தலைவர் உருவத்த இடத்துல நாங்கள் இன்றைக்கு ஒரு கொள்ளை பிரகடனத்தை புலிகள் என்ற பேர் இல்ல, எங்களுடைய தலைவர் தாயம் தேசிய தன்னாட்சி சுயநிர்ணயம் என்ற நோக்கத்தோட திம்மு பேச்சுவார்த்தை முதல் தாய்லாந்து வரைக்கும் கொண்டு வந்த பேச்சுவார்த்தையை முன்னிறுத்தி எங்களுக்குள்ள புத்திஜீவிகள், மூத்த உறுப்பினர்கள், போராளிகள் வெளிநாட்டில இருந்து எனக்கு வரலாறு பற்றி சொல்லி இன்பராசா வல்வெட்டித்துறையில எங்களோட தேசிய தலைவர் 1987ஆம் ஆண்டு இந்தியா ராணுவம் வந்ததுக்கு பிறகு இந்தியா ராணுவம் செய்த சதிக்கு பிறகு இதே இடத்துல என்னன்னா தீர்வில் என்னும் இடத்துல குமரப்பா பிரேந்திரன் அவர்கள் கடலிலே அரஸ்ட் பண்ணப்பட்டு இந்தியா ராணுவத்துல உறுதுணையோடு பலாலி ராணுவ முகாமில் இருந்து வெளிக்கட பூசாக்கு ஏத்த வெளிக்கிட்ட நேரத்தில் ஒரு சதி திட்டம் நடந்து சைனட் அருந்தி வீரச்சாவடைஞ்ச இடத்துல நீங்க அந்த இடத்துல போய் நீ போராடி யாருக்குமே இல்லாத உரிமை, உண்மை, நேர்மை, சத்தியம் உனக்கு இருக்கு. வல்வெட்டித்துறை மக்கள் வரையிலப்பா இத சர்வதேசம் பார்க்க போகுது. முதல் போய் சுவாசிலிங்கம் ஐயா சந்தி தலைவர் வந்த மண் நாங்க இதுவரைக்கும் இறுதி வரைக்கும் உறுதியாக, உண்மையாக, நேர்த்தியாக, சத்தியமாக முள்ளிவாய்க்கால் வரைக்கும் புலிகள் நாங்கள். ஆனா எங்களுக்கு இடம் இல்ல, வேடிக்கை ஒட்டின்னு பாக்குறாமா அங்க பாக்குறாங்க வேடிக்கை. இங்க பார்த்தா கங்கணங்கட்ட என்ன இல்லையா நாங்க கதாமணி போயா கொள்கை பிரகடனம் வெளியிடுறது இல்ல சம்பந்தோட போட்டேன். எங்க தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட பிள்ளை நாங்கள். இன்னைக்கு உண்மையிலே நீங்க தோல் கொடுக்கணும், நீங்க கை கொடுக்கணும். இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுது விடுதலை புலிகள் 30 வருஷம் ஆயுதம் ஏந்தி போராடினவர்கள். நான் உணர்ச்சிவசமா கதைக்கிறேன். இன்னைக்கு சீமான் கதைச்சா நீங்க கைதை கொடுங்க, வரவேற்றுங்க, எல்லாம் செய்யுங்க. பார்த்து இருந்தோம் தீயில நின்று சண்டை பிடிச்சு உயிரை கொடுத்தார்கள் நாங்க. அப்ப உணர்ச்சிவசம் மட்டும்தான் இதுல உண்ணாவிரதம் இருக்க நான் ரெடி, நேற்று ஆளுகள் ரெடி. நான் போராடி புனர்வாழ்வு பெற்றேன். இந்த இறுதி முள்ளியாச்சல் வரும்பருக்கு ஊற்று துரோகம் அன்னைக்கு செய்யல, எல்லாரும் துரோகம் செய்ய காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து போயிட்டாங்க. கடைசி டைம்ல மடியில கரவலையில வளைச்ச மீன்கள் மாய்த்தான் நாங்கள் அமுத்தினாங்க. என்ன பால் வேணுமா, மாத்திரம் வேணுமா, புது மாத்திரம் வேணுமா, பட்டுவாள் வேணுமா, நாங்கள் வடி கட்டி வந்த இடத்துல ஊமந்தையில கொண்டு வந்து வச்சு எங்களை தெரிவு செய்து ஆம்பளையில புனர்வாழ்வு முகாமிலே பொம்பளையில கொண்டு அகதி முகாமிலே போட்டாங்க. அப்ப இந்த வேதிலேயே சித்திரவதையை உண்மையை புரிஞ்சவர்கள் நாங்கள். நாங்க காட்டி கொடுத்தோமா, கூட்டி கொடுத்தோமா, எங்களை தேசிய தலைவர் ஒரு துரோகம் செய்யலாமா? எங்கேயே பிறந்த நான் இன்னைக்கு வல்வெட்டித்துறையில தேசிய தலைவர் கொள்கையோட 20 வருஷம் போராடுறா. அவருடைய லட்சியம், அவருடைய உண்மை, அவருடைய நேர்த்தி அந்த மண்ணுக்கு பாரவாளுக்கு ஒரு உணர்ச்சி வேஷம் இருக்கணும். இன்னைக்கு மடுமாதாவில் போய் மண்ணாடுறாங்க, மடுமாதாவில் மண்ணாடுறாங்க ஒரு புனித தவறுல. ஆனா இலங்கையிலே வரலாற்றிலே முதல் மண்ணாடுறாங்க, 2வது இடம் தேசிய தலைவர் காணி. அந்த வாழ்ந்த இடத்துல மண்ணாடுறாங்க. சிங்களவங்க புண்ணிய தலம் கும்புறதுக்கு இன்னைக்கு மடுமாதாவில மண்ணாடுறாங்க, அடுத்த தலைவர் காணிக்குள்ள மண்ணாடுறாங்க. அப்ப அப்படியான ஒரு இடத்துல வல்வெட்டித்துறையில நாங்கள் இன்னைக்கு ஒரு கொள்கை பிரகடனம் செய்ய போறோம்னா நாங்கள் அரசியல் நோக்கம் போல நாங்கள் ஆயுதத்துக்கு போராங்க. நாங்கள் ஜனநாயகத்துக்கு வரலண்டா, நாங்க ஜனநாயக உரிமை எடுக்கலண்டா இன்னைக்கு இன்னும் 10 வருஷமோ 15 வருஷமோ ஐயா இருக்கணும். நிச்சயமாக அரசாங்கம் சொல்றது போல நாங்க பயங்கரவாதி என்ற முத்திரை உலகுக்கு காட்டப்படும். ஏன்னா அவர் தலைவர் பிறந்த மண்ணிலே இன்பராசா புலி 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 என்று கத்துது. ஆனா இன்பராசா போறாங்க ஐயா அம்மா தவிர
ஒரு 2 பேர் 3 பேர் என்ன கர்மம் நாங்க என்னத்துக்காப்பா போராடணும் ஏன் போராடணும் என்னத்துக்கு ஆணையோட வேணும் இந்த கல்வியில இருந்து அம்மா இருந்து அப்பா இருந்து ஊர்ல இருந்து உறவு தான் பல்லாயிரம் வந்து இந்த கோட்டையில வந்து இருந்தாங்க தலைவர் கொள்கையோட இருக்கிறாங்க முடிவாக சுத்தம் நடக்காது அந்த வரைக்கும் சண்டை போயிட்டு விட்டு வந்திருப்போம் எல்லாம் காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து நாங்கள் ஆயுதம் போராடக்குள்ள மாறுபாட்டு நின்றவங்க எல்லாம் இப்ப தேசியம் வச்சு இன்றைக்கு இன்பராசா வந்திருக்கா வெளிப்படையா சொல்றோம் உண்மையா சொல்றோம் நேர்த்தியா சொல்றோம் அரசியல் கட்சியை சுட்டி காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த சுட்டி காட்டாடி சுட்டு காட்டுறதுக்கு எங்கிட்ட இல்ல இந்த இதே தேர்வு இல்ல 87ஆம் ஆண்டு 5ஆம் தேதி 10ஆம் மாதம் 1000 ஒப்படைத்தார்கள் சொன்னதுக்கு பிறகு 12 வேங்கைகளும் குமாரப்பா உதயந்திரன் அப்துல்லா ரகுநாதா ஆனந்த உமார் நிரேஷ் அன்பலாம் ரெஜினல் பழனி அதே 12 வேங்கை இந்திய சாவடியில் அண்ணன் பிஸ்டல் எடுத்து இடுப்புல காட்டிட்டு சத்தியவாக்கு எடுக்கிறாங்க இனி இந்தியா ராணுவத்துக்கு அடிக்கிறது தவிர வழி இல்லை அதே மாதிரி நான் இன்றைக்கு பிஸ்டல் எடுத்து கட்டுவான் ஏகையை தூக்குவான் நான் ரெடி ஆனா இல்ல எங்களுக்கு அப்படி ஒரு நோக்கம் இல்ல நாங்க ஜனநாயக ரீதியில போராடணும் அதுக்காக தான் இந்த மண்ணில வந்து உறுதிமொழி எடுக்க வந்தாங்க அன்னைக்கு இருந்த பலம் அன்னைக்கு இருந்த முதுகெலும்பு அண்ணன் இன்றைக்கு அண்ணன் ஆயுதம் மௌனிக்கப்பட்டது கூட எவனுக்கு அந்த துணிவு அந்த ஆற்றல் இல்லை அந்த அடிப்படையில அண்ணன் இன்றைக்கு 87ஆம் ஆண்டு 5ஆம் தேதி 10ஆம் மாதம் இதே தீர்வில் இருந்து 1000 பிஸ்டலை தூக்கி இடுப்பிலாட்டி சண்டையை தொடர்ந்த மாதிரி நாங்கள் என்ற கொள்கை பிறந்த வடகிழக்கு உலகெங்கும் ஆளுகின்ற தமிழ் மக்களுக்கு தெரியப்பட்டு ஜனநாயக ரீதியில் நாங்கள் போராட்டத்துக்கு வந்திருக்கோம் நிச்சயமாக இந்த வல்வடித்துறை மக்கள் நீங்க செய்த இந்த இதே இதுல நான் ஒரு வவுனியாவிலேயோ இல்ல புத்தகத்திலேயோ இல்ல புலனர்வையிலேயோ ஒரு மீட்டிங்ல போனா 100 பேர் வந்திருப்பாங்க பார்க்க ஆனா தலைவரோட இருந்தவங்க புலி மீட்டிங் பயம் உங்களுக்கு என்ன பயம் புலியாரு புலிக்கு தலைவனார் உங்க வேலைக்குள்ள பிராரம் ஆறு அப்ப அவங்க புள்ளி நாங்க ஏன் நீங்க பயப்படுறீங்க என்ன காரணம் அப்ப உங்களுக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்கு இந்த கொழும்புல படிச்சவனும் கொழும்புல குடும்பம் பிள்ளைகளை வச்சுக்கொண்டு இங்க எம்பி பதவி தோத்தால் கொழும்பு ஓடிவாங்க ஆனா இதே நாட்டுல ஆயுதம் தூக்கி போராடி தலைவரோட இன்றைக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வந்து அனாதரவு அளிக்கிற போராளிகளுக்கு நீங்க உறுதுணை கொடுத்து கை கொடுத்து உயர்த்தி விடாட்டி எங்களை ஆறு உயர்த்துறோம் எங்களுக்கு எதிராக நாங்க போய் போராட எதிர்கிட்ட போய் கேட்கிறதா இல்ல துரோகிட்ட போய் கேட்கிறதா நீங்க ஆற்ற போய் கேட்கிற இதே மண்ணில இதே உறுதியாக இதே இடத்துல நாங்கள் வல்வடித்துறையில நாங்கள் சத்தியப்பிரமாணம் செய்து உறுதிமொழி எடுத்தா தான் அந்த நிச்சயம் எங்களுக்கு விளையாடு சொன்னாங்க நிச்சயமாக இன்பராசா உணர்வுக்கு என்ற மக்கள் மதிப்பளி காட்டியும் அரசியல்வாதி மக்கள் மதிப்பளி காட்டியும் மாவீரருக்கு மதிப்பளிப்பாங்க இதே இடத்துல போய் கொள்கை பிரகடனத்தை வெளியிடு நிச்சயமாக உன்னுடைய பயணம் தொடரும் பண்டிதர் அம்மாவை சந்தி சுவாசலிங்கம் ஐயா சந்தி என்ன விஷயம் நானும் பொலிட்டிக்கலாக விழுந்து இப்ப காயம் சதி காலமாக இருந்தும் எனக்கு சொல்லப்பட்டது அப்ப எங்க 10ஆவது ஆண்டு நிறைவு நாம மன்னாரில் வச்சு வெளியிடுறதா அப்படி முதல் போய் 12 வேங்கைகளுக்கு முன்னுக்கு சுவாசிங்க பல்கீரமாடி போய் செய்யறார்கள் இதே மூத்த உறுப்பினர் இன்னைக்கு வந்து பண்டிதராமாவோட பண்டிதர் வந்து கோழி வளர்த்து கோழி முட்டை வித்து போராட்டத்தை வளர்த்து வரலாறு எங்களுக்கு படைக்கிறாங்க இதே டைம்ல ஏனைய இயக்கங்கள் பல இயக்கங்கள் ஈழ விடுதலைக்காக போராடினாலும் ஒரே கொள்கை ஒரே எண்ணத்தோட திம்பு பேச்சுவார்த்தை தொடக்கம் தாய்லாந்து பேச்சுவார்த்தை வரைக்கும் 6 வருஷ பேச்சுவார்த்தை 23 அம்சம் கோரிக்கையை மீள இந்த ஆட்சி புறையில அளவுக்கு பிரான்ஸ் கனடா சுவிஸ் பெல்ஜியம் எல்லா நாட்டில் இருக்கிற அதிகார பகிர்வு வந்து விடுதலை புலிகளுக்கு உள்ளடக்க படம் தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு 6 வருஷமாக நடந்த பேச்சுவார்த்தை ஜேவர்தனம் உட்பட சர்வதாசன் உட்பட சந்திரிகா உட்பட மைந்தா உட்பட ராணில் உட்பட மைத்திரி உட்பட எல்லாரும் இன்னைக்கு பயங்கரவாதிகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை செய்யல விடுதலை புலிகள் ஒரு ராணுவ ரீதியாக இன்னைக்கு ஒரு தேசிய இனமன்ற ரீதியில எங்க தலைவரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை செய்வாங்க ஆனா இன்றைக்கு விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் சித்தரிக்கிற அளவுக்கு ஏனையவங்க சித்தரிக்கிற அளவுக்கு இன்றைக்கு நீங்களும் துணை போறீங்க எங்களை மக்களும் ஒதுக்கி விடுறாங்க எங்களுக்கு மைந்த தேசப்படியா தேர்தல் ஆணையாளர் சொல்றார் இன்பராசா நீங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் நீங்கள் உங்களை நாங்கள் அங்கீகரிக்காவிட்டால் அரசாங்கம் செய்கிற மிகப்பெரிய பிழையை நாங்கள் என்ன பிள்ளைன்னு சொன்னால் அதாவது வந்து மீண்டும் ஆயுத ரீதியாக வந்தவங்க புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வந்த ரீதியாக என்ன ரீதியாக தவறுதான் ஆனால் என்ன சொல்றோம் அல்ற பிள்ளை தான் பார்க்கணும் ஆனா இதுவரைக்கும் இந்த புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் போராளியில அரசாங்கம் அரசு பண்ணல கடந்த அரசாங்கம் ஆனா இந்த
அரசாங்கம் என்ன சொல்ற, சத்தம் இல்லாத சுத்தம் அனுவையா இருந்தாலும் சரி, அவர் ஆட்சி மாறி நீ நவமலா இருந்தாலும் சரி, ராஜா இருந்தாலும் ராமணன் ஆனாலும் சிங்களம் தான். இன்னைக்கு வந்து நாங்க போராடினது வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு விளையாட்டு இதுக்கு கல் வைக்கிறதுக்கு ஒரு கிரவுண்டுக்கு பட்டுவால் கல் வைக்கிறதுக்கும் எங்களுக்கு ஊழல் ஒழிக்கிறதுக்கு நாங்க போராடல. 40,000 மேற்பட்ட மாவீரர்கள் எழுந்திருக்கோம். இதே தீர்வில் வந்து தலைவர் கிருஷ்ணாவதி கட்டப்பட இல்லாம சொல்றாங்க 700 போராளிகள் வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க. இன்னைக்கு 44,000 மேற்பட்ட போராளிகள் வீரச்சாவு அடைஞ்சிருக்கிறாங்க. 87ஆம் ஆண்டு 5ஆம் தேதி 10ஆம் மாதம் அண்ணன் மீண்டும் இந்தியா ராணுவத்துக்கு ஆயுதம் தூக்கி சண்டை பிடிக்க 700 போராளிகள் தான் அங்கே இருந்தது. இன்றைக்கு 40,000 மேற்பட்ட போராளிகளை நாங்கள் இழந்திருக்கிறோம். இன்றைக்கு யாருக்காக இழந்த இன்றைக்கு வல்வெட்டித்துறை என்று சொன்னாலே கதி கலங்கும். இதுக்குள்ள பூர்வத்துக்கே ஒரு என்ன சொல்ற, ஒரு காளி கோயிலுக்கு ஒரு என்ன சொல்ற, ஒரு நீல உருக்கமான துக்கையமான கோயிலுக்கு உள்ளுக்க போக முயற்சி இருக்கும் புள்ளாருக்கு. அதே மாதிரி வல்வெட்டித்துறை எங்களுக்கு அப்படி இருக்கு. அன்னைய இடம், தலைவர் இடம், அன்போட பணிவோட அதிகாரத்தோட உண்மையோட உரிமையோட வந்தாங்க. இன்றைக்கு நாங்க இதுல விழுந்தாலும் எங்களை போராளிகளுக்கு மக்கள் நாங்கள் வந்தாங்க. ஆனா எங்களுக்கு மனவேதனையும் கவலையும் துன்பம் பல நேரம் நான் மனதுக்கு இருந்து வேதனைப்பட்டேன். ஆற்ற சொல்றேன், வெளிநாட்டு சொல்லிக் கொண்டிருக்கேன், இப்படித்தான் நடக்குது. வந்த கோரிக்கை செய். இன்னைக்கு மெல்ல போகிற தாண்டிதான் பாறை உடைச்சி பாறை பண்ணாங்க. நிச்சயமாக மக்கள் வழங்கி கொண்டு முதல் ஐயா வந்துட்டாங்க கேட்டாங்க. நான் ஐயா வந்துட்டார், அம்மா வந்துருக்கிறான். அவங்கள காலில் ஆசீர்வாதம் பெற்றுட்டு பன்னீர் வெங்கையில் நினைவு தூயில நீ வந்து சத்தியவாக்கு உன்னுடைய பயணத்தை தொடரு. நிச்சயமாக விடுதலை புலிகளை மக்கள் அங்கீகரிக்காமல் அந்த நேரம் அந்த காலம் மிக விரைவில் வரும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து என்ன இருந்த பயங்கரவாத தடை சட்டம் உண்மையில் இருந்ததை விட அதி உச்ச பயங்கரவாத தடை சட்டத்தை இந்த அனுகூல ஆட்சி கொண்டு வந்துருக்கு. ஆனா இப்ப இளைஞர் யுவதிகளுக்கு வழங்க இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு கடந்த ஆட்சியாளர்கள் ஊழலை பிடிக்கிறாங்க. இன்னைக்கு சமாதானம் வரும், இன்னைக்கு அனுகூல ஆட்சி வந்து சரியா கொண்டு வரேன், ரணிலை பிடிச்சி உள்ள போட்டு அஜாமனை பிடிச்சி உள்ள போட்டு நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நாளைக்கு இந்த 28ஆம் தேதி பயங்கரவாத தடை சட்டம் நிறைவேற்றப்படமாக இருந்தால் 2 வருஷம் எந்தவித விசாரணையும் வந்து ஒரு யூடியூபாளர்களையோ ஒரு பேஸ்புக்ல மூணுல எழுதுறவனையோ தூக்கி போடலாம். ஆனா இருந்த கடந்த ஆட்சியாளர்களை விட அதி உச்ச அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கு இந்த ஆட்சியாளர். ஆனா இது எங்க மக்களுக்கு வழங்க இல்லை, இளைஞருக்கு வழங்க இல்லை, யுவதிகளுக்கு வழங்க இல்லை. ஆனா இந்த பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டில் இப்ப இருக்கிற எங்க மக்களை ஏமாற்றி இன்றைக்கு 5 பார்லமெண்ட் உறுப்பினர் பதவி இன்றைக்கு எங்க மக்கள் தமிழ் அரசியல்வாதிகள் வச்சிருந்த நம்பிக்கையிலும் காரணமாக அந்த அவங்க நம்பி இனி எதுவுமே இல்லைன்றதுக்காக அனுர அரசாங்கத்துக்கு எம்பிபி அரசாங்கத்துக்கு வாக்களிச்சது. ஆனா எங்க மக்கள் பெரும் நம்பிக்கையோடு இருந்தவங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் ஒரு அரசியல் கையில விடுதலை பற்றி இல்ல, ஒரு காணாப்பனாக ஒரு முடிவு இல்ல. ஆமா இங்க வந்து கல்வி வைக்கிறதும் புனரமைக்கிறது, பாரத புனரமைக்கிறது தான் இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் கங்கணங்கள் ஆடிக்கொண்டு அதே விட அதிகாரபட்சமாக பயங்கரவாத தடை சட்டத்தை 79ஆம் ஆண்டு தொடங்க 47 வருஷம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிர்ப்பாக ஜேபி அரசாங்கம் தான் முதல் குரல் கொடுத்தது. என்ன இதை நீக்கணும் முடியாது. ஆனா இன்றைக்கு அதை மேலதிகமாக பெருக்கிக் கொண்டு எங்களை மக்களை ஏமாற்றி கொண்டு இதே வல்வெட்டித்துறையில இன்றைக்கு இன்பராசா போராட்டம் 2009 ஆயுதம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா நாங்க ஜனநாயக ரீதியில மீண்டும் 10 வருஷமாக நாங்க திரும்ப புத்துயிர் பெற்று புலிகள் அந்த பேரோட உறுதிமொழி எடுத்து இதே இடத்துல நாங்கள் வந்து ஜனநாயக பாதை முன்தொடரும் வல்வெட்டித்துறையிலிருந்து இது வந்து எங்கள் முதல் அடி. அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் வருவோம். இதை புனரமைக்கிற வேலைகளும் இருக்கு. நிச்சயமாக இதில் வந்து பங்களித்து இந்த எங்களுடைய உடைய கேட்டு இதுக்கு பங்களிப்பு தந்து அதில் பொறுமையாக கேட்டிருந்த அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக எங்களுடைய மாவீர தாய் பண்டிதர் அம்மாவுக்கும் நாங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் சொல்லி அவருக்கு நாங்கள் கௌரவிச்சு அனுப்புறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். சுவாசிலிங்கம் ஐயாவுக்கு நாங்கள் ஒரு நம்பிக்கையை சொல்லி இதில் வந்து மேலும் இவங்களுக்கு கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து உணர்ச்சிவசமாக உறுதியாக நான் கதைக்க காரணம் தான் வல்வெட்டித்துறை மக்கள் இது வந்து இன்றைக்கு நிலை உலகம் வந்து உலக நாடு பார்த்து கொண்டிருக்குது. புலிகளுக்கு இவ்வாறான நிலைமையில மக்கள் இல்லை என்ற ஒரு அங்கீகாரம் என்றதை வந்து நீங்க தயவு செய்து கேட்கிறோம். நீங்க அப்படி செய்தாங்க நாங்கள் யாருக்குமே புரோஜியாக உறுதியாக உண்மையாக அன்னைய விசுவாசத்தோட இருந்த அந்த புள்ளியை நீங்க மக்களுக்கு இந்த செய்தி போய் சேரணும். உங்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டிலிருந்து எடுப்பாங்க, கதைப்பாங்க. இன்றைக்கு போராளிகள் வந்த இடத்துல அரசியல்வாதி மாதிரி பின்னால போறீங்க. ஆனா போராளிகளை ஊக்குவிக்கல, மீண்டும் ஊக்குவிப்பீங்க ஒரு நம்பிக்கையோட இதுல இருந்து நாங்கள் உறுதிமொழி எடுத்து இந்த புனித தளத்திலே குமரப்பா
12 வேங்கையில் வீரச்சாவு அடைஞ்ச காலத்திலிருந்து நாங்கள் இந்த பாதையை செல்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி. அம்மா அது வாங்க தங்கச்சி அவை மாதிரி மூணு பேரும் சேர்ந்து நீங்க 3 பேரும் போனாங்க. எங்க அம்மா புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியை கேட்டுக்கொள்கின்றோம். கேப்டன் பண்டிதர் அவர்களின் தாயார் சின்னத்திரை மகேசி அவர்களுக்கு மேலும் ஒரு கௌரவத்தினை ஆவண்ணா அற்புதராசா அவர்களினால் வழங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இல்லைங்க 3 பேரும் இல்லைங்க. சரி 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 கௌரவ வேளையில் இலங்கை போலீசாரினால் அவர்களை விசாரணைக்குட்படுத்தப்பட்டார்கள். அவ்வாறு இருந்தும் தத்துணிவோடும் மன துணிவோடும் அவர்கள் அதை நமக்காக அதை செய்து தந்தமைக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு செய்ய முடிந்தது என்ன செய்வார்கள்? ஆயுதம் மௌனித்து விட்டது என்றால் அரசியல் தொடங்கி இருக்கின்றது. இது தொடக்கம், முடிவு அல்ல.